ஹாய் காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையவே அப்டேட் ஆச்சு. ஸோ என்னால் கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியல நண்பா, சாரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர்லாம் இருந்துச்சு, கோல்டு வேறு அதிகமாக இருந்துச்சுல்ல. ஸோ கண்டினியூஸாக என்னால் வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இருந்தாலும் நிறைய அப்டேட்டு, மக்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இஷ்யூஸ்லையும் நிறைய ப்ராப்ளமும் போயிருந்தது. ஆக மொத்தத்தில் 3 மந்த்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் இப்போ கண்டினியூஸாக வேறு லெவல் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஒரு சில நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணும்போது அண்ட் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கேவைசிலாம் நண்பா எப்படி நண்பா அப்டேட் பண்ணுறது, அதுபோல் இஷ்யூஸும் நிறைய பேருக்கு அப்டேட் பண்ண முடியாமல் நிறைய மக்கள் தவிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வரல, அது இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூ போயிருந்தது. பட் இப்போ எல்லாருக்குமே அமௌண்ட் வராதவங்களுக்குலாம் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ நேற்றுக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா சிஎம் மெம்பருக்குலாம் போன வாரமே நிறைய மெம்பர் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. ஆக மட்டும் இந்த ஓஎம் மெம்பர்லாம் கம்ப்ளீட்டாக அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஓஎம்முக்கும் கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம்முக்கும் அமௌண்ட் வந்துடுச்சு. ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு வராதவங்களுக்கும் நேற்றுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% மெம்பருக்கு தான் பிஎம்முக்கு அமௌண்ட் வராமல் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளாரவே அமௌண்ட்டு அவங்களுக்கு எல்லாருமே கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கு. மொத்தத்தில் இந்த எஸ் மெம்பர், டைமண்ட் மெம்பர், கோல்டு மெம்பர்ஸ், க்ரௌன் மெம்பர் இவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த வீக்கில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். நம்மளுடைய எம்டி சார் சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளாரவே 30ஆம் தேதிக்குள்ளார மக்கள் உங்கள் எல்லாருக்குமே அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஸோ மெம்பருக்கும் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பேமெண்ட்டுக்கு தான் 3-4 மாதமாக காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்கள் வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்போவே வேறு லெவலில் அப்டேட் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிஎம் மெம்பர்லாம் லாஸ்ட் வீக்கில் அமௌண்ட் வித்ட்ரால் கொடுக்காதவங்கலாம் வித்ட்ரால் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் மீட்டில் சார் நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்தடுத்த வாரில் ஓஎம்பிஎம்முக்கெலாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா சிஎம் மெம்பருக்குலாம் பேமெண்ட் வித்ட்ரால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதை மொத்தம் எம்டி சார் கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியாத காரணத்தால் கூகுள் மீட்லேயும் அப்டேட் பண்ணி ஸோ சிஎம் மெம்பர் ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. இன்னும் நீங்கள் யாராச்சும் க்ரௌன் மெம்பர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வரணும்னா நீங்கள் வித்ட்ரால் இன்னும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா வித்ட்ரால் கொடுத்துருங்க. சம்டைம்ஸ் வித்ட்ரால் கொடுக்கும் போது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரல, அதுபோல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி இது போல் எரர் இஷ்யூ வந்துடுச்சுன்னா உங்களுடைய இந்த கிளியர் கேப்சா கொடுத்துட்டு ஒன்ஸ் அகைன் மொபைல் ரீஸ்டார்ட் கொடுத்து கூட அகைன் ட்ரை பண்ணுங்க. இல்லைனா உங்களுடைய மைவி3 ஆப்பை செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அந்த கிளியர் கேப்சாவை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அகைன் வித்ட்ரால் பண்ணும்போது கரெக்டாக ப்ராசஸாக அப்டேட் ஆகி உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ வித்ட்ரால் பண்ணிவிடுங்க. ஸோ மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாருமே வித்ட்ரால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னும் வித்ட்ரால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிவிடுங்க. அடுத்த வீக்கில் 30ஆம் தேதிக்குள்ளார எல்லா மக்களுக்கும் பே அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் சிஎம் மெம்பர்லாம் வித்ட்ரால் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு சம்டைம்ஸ் ஒரு அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 நாளில் அந்த மெம்பருக்கு எல்லாருக்குமே சிஎம் மெம்பருக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எம்டி சார் கம்மிங் இன்னும் 2-3 நாளில் அப்டேட் ஆகும். நீங்கள் என்ன ஒன்றா பாருங்கள். இன்னும் 2-3 நாளில் எம்டி சார் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஆக மொத்தத்தில் பிஎம் மெம்பருக்கு வேறு லெவலில் மெசேஜ் ஆச்சு, கிரெடிட்டும் ஆச்சு. ஆக மொத்தத்தில் நேற்றுக்கு கூட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வேறு லெவலில் ஸ்டேட்டஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே கொண்டாட்டமாக அவங்களுடைய வாட்ஸ்அப்பும் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னதான் ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் ஸோ நிறைய ப்ராப்ளத்தில் போயிட்டு இருந்தோம். மக்களின் நிறுவனம் மக்களாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் தானே அடித்து உறுதியாக. ஸோ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபர்லாம் எடுத்து ஓஎம் ரெஃபர்லாம் எடுத்து பக்காவாக பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பிளான் அப்கிரேட் க்ரௌன் மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் அவங்களுடைய அச்சீவ் இனிமே தான் பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா ஸோ வேறு லெவலில் அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்துடும் நண்பா. ஸோ எல்லாருமே அதுக்காக தான் ஆவலோடு நம்ம காத்துட்ருக்கோம். இன்னும் அமௌண்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் எண்டுக்குள்ளாரவே மேபி பெண்டிங்காக இருக்குங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். அடுத்த வாரமாக 30ஆம் தேதிக்குள்ளார ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருக்குமே அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும்னா. ஸோ ஓகே, இன்னும் நாளைக்கு மேபி 2-3 நாள் அப்டேட் வரும். இன்னும் கிளியராகவே அப்டேட் ஆகிட்ருக்கும். இன்னமும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இன்னமும் ஓஎம்முக்கெல்லாம் தனி பாட்டாமல் இது வேறு அமௌண்ட் ஸ்ப்ளிட்டாக பண்ணி போடுவாங்க.
பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஏகப்பட்ட வேறு ஒரு நண்பர்கள் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாக நண்பா நம்மளுடைய நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அஃபிஷியலாக அவங்க ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்மளுடைய எம்டி சார் வந்து அவருடைய சேனலில் என்ன சொல்கிறாங்க அதுதான் வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து அப்டேட் ஆகும். ஸோ அவர் சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் அப்டேட் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கவே தேவையில்லை. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு கரெக்டான பதில் வந்து அப்டேட் ஆகும். எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து நிறுவனத்தில் வேறு லெவலில் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து சிஎம் மெம்பருக்கெல்லாம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக போகுதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி ஸோ மகிழ்ச்சியான விஷயத்தை வந்து அப்டேட் பண்ணிங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அடுத்த வாரம் மெம்பருக்கு பெண்டிங்காக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே க்ரோன் மெம்பருக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடும். அடுத்தடுத்த நாட்களில் இப்போ போட்டவங்க எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஆக மொத்தத்தில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளாரவே அமௌண்ட் வந்து எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிடும் நண்பா. ஆக மொத்தத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், என்னவோ அவர் தான் வந்து தெரிஞ்ச மாதிரி சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட்டாக பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி எம்டி சார் டீட்டெயிலாக வந்து சுத்தமாக சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கிரெடிட்டாக அது போல் பண்ணுற மாரி இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் பட் அதை பற்றி லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் தெளிவாக அப்டேட் பண்ணாரானாக்கா இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த அப்ளிகேஷனை பற்றி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து போயிருந்ததை பற்றியா. ஸோ அதை பற்றி தான் அப்டேட் பண்ணாதாங்காட்டி ஸோ பே அவுட்டை பற்றி எஸ்எம்முக்கு எஸ்எம் டிஎம் சிஎம் இவங்களெல்லாம் பார்ட்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளியராக எதுவுமே சொல்லுவாங்கண்ணா. ஸோ ஓகே, ஸோ வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்பா. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணதுக்கு குயிக்காக வந்து நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு உங்களுக்கு குயிக்காக நோட்டிஃபை ஆகணும்பா. ஸோ ஓகே பாய், டாடா பை, பை, சீ நண்பா, பாய்.